ஹே கைஸ், இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் ட்ராமாவோட 13th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோ சேர்மனோட ஒய்ஃப் கிட்ட போய் என் அப்பாவை எதுக்காக சாகடிச்சிங்கன்னு கேட்டுட்டு நின்றுட்டு இருந்திருப்பான். எதுக்குடா இந்த அம்மாட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கான்னு பார்த்தா ரிக்கி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவர் போன்ல வச்சிருந்திருப்பார்ல. அதுல அவரு உன் அப்பாவை சாகடிச்சது சேர்மனோட ஒய்ஃப் தான், என் போன்ல இருக்கிற போட்டோல உள்ள கத்தியை வச்சுதான் சாகடிச்சாங்க, அதை நான் என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லி இருந்திருப்பாரு. அது நமக்கு போன எபிசோட்ல காட்டி இருந்திருக்க மாட்டாங்க, இப்பதான் காட்டுறாங்க. இந்த அம்மா தான் நிஜமாவே சாகடிச்சிருக்கு போல. இப்போ ஹீரோ கிட்ட ஆமாடா நான் தான் சாகடிச்சேன், அந்த கத்தியை வச்சுதான் அவரை கொலை பண்ணேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. ஹீரோக்கு செம்ம வெறி ஆயிடுச்சு. எதுக்காக அப்படி பண்ணீங்க? சேர்மன் தான் அப்படி பண்ண சொன்னாரா? கோசனுக்கு இடையூறா இருக்காங்கன்னு எங்க அப்பாவை சாகடிச்சிங்களா? என்ன காரணம் சொல்லுங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். அவன் பக்கத்துல போய் நான் சொல்லாம உன்னால அதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்படித்தானே அப்படின்னு வெறுப்பேத்துறாங்க. அவன் செம்ம காண்டாயிட்டான். அவங்க சட்டையை பிடிச்சி சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டான். உடனே இந்த அம்மாவோட பாடி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து ஹீரோவை வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணி 2 போலீஸ் வந்து ஹீரோவை ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் யூரா, அவ ஹீரோ இதுவரை கலெக்ட் பண்ணி வச்சிருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்துட்டு இருந்தால, அதுல அவனோட அப்பா இறந்தது பத்தியும் இருக்கு. இப்பதான் அவனோட அப்பா இறந்ததுக்கு நம்மளோட அப்பா தான் காரணம், நீ இப்பெல்லாம் பண்றான்றது அவளுக்கு புரியுது. ஹீரோ எக்கச்சக்க இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். ஒருத்தருக்குமே ஒரு ஃபைலா போட்டிருக்கான். அதுல யூராக்கும் ஒரு ஃபைல் இருக்கு. அதை அவ ஓபன் பண்ணி பாக்குறா. அவளை பத்தி எல்லா விஷயமுமே இருக்கு. இவளை ஹீரோ ஃபர்ஸ்ட் எப்போ மீட் பண்ணானோ அது கூட ஹீரோவே ஏற்படுத்திக்கிட்ட சிச்சுவேஷன் தான். யூரா கோர்ட் ரூமுக்கு வருவான்னு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. வாண்டடா இவளை அப்ரோச் பண்ணி இருந்திருக்கான். அதையுமே எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்ததுமே அவளால தாங்கிக்கவே முடியல. அப்போ பழி வாங்குற எண்ணத்துல தான் என்கிட்ட பழகுனியா? நம்ம சந்திச்சதெல்லாம் எதாச்சும் நடந்தது கிடையாதா? நம்ம 2 பேருக்குள்ளேயுமே எதுவுமே கிடையாதான்னு அவளுக்கு அழுகையா வருது. அங்க ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவுக்கு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாருமே பழக்கம் தானே. டிடெக்டிவ் லியோ அந்த ஸ்டேஷன்ல தான் வேலை பார்க்கறாரு. ஹீரோ எப்பவுமே யார்கிட்டயாவது வம்பிழுத்துட்டு இப்படி தானே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வருவான். அதை மாதிரி தான் நினைச்சு லியும் போலீஸ்காரங்க கிட்ட கேட்கும்போது இல்ல இவர் கோசனுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. லீக்லாம் செம ஷாக்கு. இன்னொரு பக்கம் யூரா ஹீரோ பழி வாங்குறதுக்காக தான் நம்மளை யூஸ் பண்ணி இருந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே ரொம்ப வெக்ஸ் ஆகி சரக்கடிக்கிறதுக்காக ஒரு பாருக்கு வந்திருக்கா. அங்க பார்த்தா ஆல்ரெடி இவளோட ஜூனியர் நல்லா குடிச்சிட்டு இவளை பார்த்ததுமே இவளோட டேபிள்ல வந்து உட்காடுறான். இவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் சண்டை மாதிரி தானே போயிட்டு இருக்கு. இப்ப யூரா கிட்ட அவன் லீவு கேட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா இனிமே உங்களோட லீவ் கூட எனக்கு தேவையில்ல, ஏன்னா நான் வேலையவே ரிசைன் பண்றேன், யாருக்கு வேணும் உங்க வேலை அப்படின்னு இவளை வெறுப்பேற்றுற மாதிரியே பேசுறான். டே ஒழுங்கா போயிரு, நானே செம்ம காண்டில் இருக்கேன்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான். நான் எதுக்கு உங்ககிட்ட வேலைக்கு வந்தேன் தெரியுமா? வேற இடத்துல வேலை கிடைக்காமலாம் இல்ல, எனக்கு நீங்க தான் ரோல் மாடல். உங்களோட நேர்மை, யாருக்காகவும் பயப்படாம மனசுல என்ன இருக்கோ அதை பேசுறது, பணக்கார திமிரை காட்டாம இருக்கிறது, முக்கியமா மனிதத்தன்மையோட இருப்பீங்க, அதெல்லாம் பிடிச்சி போய் தான் நான் உங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வர்றீங்க. மாறுறீங்களா இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீங்க இப்படித்தானு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், உங்களையும் ஏமாத்திக்கிட்டு மற்றவங்களையும் ஏமாத்தாதீங்கன்னு சொல்றான். இதை கேட்டாவது யூரா கொஞ்சமா திருந்துவாளான்னு பார்ப்போம். இப்போ அடுத்த நாள் ஆயிடுச்சு. ஹீரோயினோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவளுக்கு இன்னைக்கு பர்த்டேவா. ஆனாலும் ஹீரோயினை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ரிப்போர்ட்டர் ஃப்ரெண்ட் வந்து கிஃப்ட்லாம் கொடுத்து பேசுறான். அவ கொஞ்சம் சிரிக்கிறா. இவங்க 2 பேருக்கும் லவ் செட் ஆகி ஒரு லைன் போயிட்டு இருக்கு. அங்க ஹீரோவை பார்த்தா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்களா. உள்ள லாக்அப்ல தான் இருக்கான். ஸ்டேஷன்ல நிறைய பேருக்கு இவனை தெரியும் தானே. இவன் லாக்அப்ல எல்லாம் இருக்கணும்னு தேவையே இல்லை. ஆனாலும் சேர்மனோட ஒய்ஃப் கிட்ட பேசினதை நினைச்சிட்டே படுத்திருக்கான். இப்பதான் விஷயம் கேள்விப்பட்டு டீம் லீடரும் வராரு. அந்த வீட்டுக்கு நீ எதுக்குடா போன, என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு கத்துறாரு. ஹீரோ காதுலே வாங்காம படுத்திருக்கான். அதுக்கப்புறம் இவனோட ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வந்துட்டாரு. ஹீரோயின் பத்தி தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காருல்ல, அவருக்கு கூட ஹீரோ மேல ஏற்கனவே ரொம்ப மரியாதை உண்டா. இப்ப விறுவிறுன்னு ஸ்டேஷனுக்குள்ள வந்து எதுக்கு எங்க ப்ராசிக்யூட்டர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு டீம் லீடர் மேல எரிஞ்சு விழுந்துட்டு ஹீரோ கிட்ட போய் வாங்க சார் வெளியில போலான்னு கூட்டிட்டு இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட கூட்டிட்டு போயிருக்காரு. ஹீரோவும் டீம் லீடர் மேல எந்த தப்பும் இல்லங்கும் போது எனக்கு எல்லாம் தெரியும் சார், நீங்க எதுக்கு கோசனுக்கு போனீங்க, சரி நீங்க என்கிட்ட எதுவும் சொல்லலைனாலும் பரவாயில்ல, ஆனா எப்பவுமே நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன், நீங்க எதுவுமே ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு நல்லா பேசுறாரு. இன்னொரு பக்கம் சூகாவோட ஒய்ஃப் அவ ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருப்பாளா. அங்க காலையில போனா உள்ள ஆல்ரெடி சூகா உட்கார்ந்துட்டு இருக்கான். இவளை தான் பாக்குறதுக்காக வந்ததாகவும் சொல்றான். இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது சூகாவோட ஒய்ஃப் ஒரு பையனை இந்த ஆர்ட் கேலரிக்கு கூட்டிட்டு வருவா தெரியுமா. முன்னாடி கூட ஒரு சீன்ல வந்திருப்பானே, அவன் உள்ள வரான். உள்ள சூகோ இருக்கிறத பார்த்ததும் அப்படியே ஓடிட்டான். உடனே சூகாவோட ஒய்ஃபும் என்னோட ஜூனியர் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நம்ம 2 பேரை பத்தியுமே நம்ம 2 பேருக்குமே தெரியும் அப்படின்னு சிரிக்கிறான். இன்னொரு பக்கம் சேர்மனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அந்த அம்மா ஃபைட்டரோட முடிவெட்டுற கடைக்கே போயிட்டாங்க. பைலட்டோட ஒய்ஃப் தப்பிச்சு போனாங்கல்ல, அதுக்காக அவனை திட்டுறதுக்கு தான் போயிருக்காங்க போல. அவன் கண்ணத்துல பலார் 4-5 அறைய விட்டுட்டு ஒரு விஷயத்த பண்ண சொன்னா ஒழுங்கா பண்ண மாட்டியா, நான் உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு மறந்துட்டியா,
உயிர் போற நிலைமையில இருந்த உடனே நான் தான் காப்பாத்தி சாப்பாடும் போட்டுட்டு இருக்கேன். அதுக்கு காட்டுற நன்றி கடன் இதுதானா? இல்ல கடன் எல்லாம் கழிஞ்சிருச்சுன்னு நினைச்சியா அப்படின்னு நல்லா திட்டிட்டு ஹீரோவோட பேரை சொல்லி அவனை உனக்கு தெரியும் தானே, அவன் கதையை முடிச்சிடு, அவனை சாகடிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படியே அங்க ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல ஹீரோயினை பார்க்கறதுக்காக யூரா வந்திருக்கா. அவ தானே இப்போ இந்த கேஸை நடத்துறா. அதனால ஹீரோயின் கிட்ட நான் தான் இனிமே உங்களோட லாயர் அப்படின்னு சொல்றா. அதோட ஹீரோயின் கிட்ட ஹீரோவை பத்தி ஃபுல்லாவே சொல்லிட்டா. அவனோட அப்பா சாவுக்கு பழி வாங்குறதுக்காக தான் கோசன்குள்ளவே வந்தான். என்கிட்ட பழகுனது உன்கிட்ட பழகுனது எல்லாமே அவனோட பிளான். அதுல வசமா நாம 2 பேருமே சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றா. கூடவே ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் போட்டுட்டு வந்திருக்கா. அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட காட்ட ஃபர்ஸ்ட் ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறா. அவர் அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்றா. இல்ல நிஜம்தான், அவனோட அப்பாவை என் அப்பா தான் சாகடிச்சாருன்னு நினைச்சிட்டு 30 வருஷமா பழி வாங்குற எண்ணத்துல இருந்துட்டு இருக்கான். நான் கூட என்னையே அவனையும் பிரிச்சது நீ தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே தப்பு. அவன் ரொம்ப மோசமான ஆளு. எதேச்சியா நடக்கிற மாதிரி தெரிஞ்ச எல்லா விஷயத்தையுமே அவன் பிளான் பண்ணி நடத்தி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றா. இப்பவும் ஹீரோ நம்பல. உடனே இந்த யூரா, நீயே யோசிச்சு பாரு, உன்னையும் மின்ஹோவும் வச்சு அவன் கிசுகிசு எழுதுனான் தானே, அது எதுக்குன்னு நினைக்கிற? அது மூலமா கோசனை பழி வாங்குறதுக்கு. அதனால தானே நீயும் மின்ஹோவும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆச்சு. உன் வாழ்க்கையே நரகமாயிடுச்சு. இவ்வளவு நடந்து அவனை நம்புறியா அப்படின்னு கேட்க ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் வெளியில போங்க அப்படின்னு கத்துறா. ஹீரோயினுக்குனே ஹீரோ ஒரு ஃபைல் போட்டு வச்சிருந்திருப்பான் போல. யூரா அந்த பேப்பரை எடுத்து அதுல கீழே ஹீரோ எழுதியிருக்கிறத வாசிக்கிறா. ஹீரோயினுக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது மின்ஹோ பார்க்க வந்திருப்பானா. அப்பவே அவங்க 2 பேருக்குள்ளயுமே நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருக்கும். அதை நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கான். கூடவே இதனால ஹீரோயினை ஈஸியா அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்னு வேற எழுதி வச்சிருந்திருக்கான். இதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டு போதும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லி யூராவை அனுப்பி விட்டுட்டா. நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்ட்டு இருந்தான்ல, அவனை அந்த ஆஃபீஸர் கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்போ யூரா ஹீரோயினை பார்க்க உள்ள போயிருக்கான்னு தெரிஞ்சதுமே ஹீரோ இன்ட்ராகேஷன் ரூமுக்கு போக யூரா கரெக்டா வெளியில வரா. உங்களை தான் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல அப்படின்னும் போது, இப்போ இந்த கேஸுக்கு நான் தான் லாயர், நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? நான் லாயரா என்னோட வேலையை இனிமேல் நல்லா பார்க்கலான் இருக்கேன். நீ ப்ராசிக்யூட்டரா உன்னோட வேலையை நல்லா பாரு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா. யூரா போறதுக்கு முன்னால சீஃபை வேற பார்த்து ஏதோ சொல்லிட்டு போறா. இவ என்ன சொன்னான்னு தெரியல. இவ போனது சீஃப் ரொம்ப கோவமா ஹீரோவை கூப்பிடுறாரு. ஹீரோவும் வரான். இந்த யூரா என்ன பண்ணிருக்கா, ஹீரோயின் சிரிச்சு பேசிட்டு இருக்கிற மாதிரி போட்டோ எல்லாம் சீஃப் கிட்ட கொடுத்து இவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிறத ஃபுல்லா சொல்லிட்டு போயிருந்திருக்கா. இப்போ சீஃப் ஹீரோவை கேவலமா திட்டி சஸ்பெக்ட் கூடவே அஃபேர்ல இருக்கியா, உன்னோட எத்திக்ஸ் எல்லாம் எங்க போச்சு அப்படி இப்படின்னு கத்துறாரு. ஹீரோ அப்படியே நிக்கிறான். நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இடத்த காலி பண்ணு, மெடிக்கல் லீவ் போட்டு போயிடு, மேல இடத்துக்குலாம் இது தெரிஞ்சா என்ன ஆகும், முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு கத்துறாரு. இந்த யூரா தான் ஹீரோயின் பத்தி வெளியில சொல்லாம இருக்கணும்னா இந்த கேஸ்ல ஹீரோ இருக்க கூடாது அப்படின்னு சீஃப் கிட்ட கேட்டுட்டு இருந்திருப்பா. இப்ப அது மாதிரியே நடந்துருச்சு. ஹீரோ அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த ஆபீஸ்ல இருந்து வெளியில போறான். யூரா இன்னுமே அங்கதான் நின்றுட்டு இருக்கா. இப்ப ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எங்க கிளம்பிட்ட அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேக்குறா. அவனுக்கு வெறி ஆகுது. எதுக்காக இப்பெல்லாம் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். வேற எதுக்கு, ஹீரோயினை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக தான். நான் ஒரு லாயர் தானே, என்னோட வேலையை நான் பார்க்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு நக்கலா சிரிக்கிறா. இவ சொல்றதுல இருந்தே ஹீரோக்கு புரிஞ்சிச்சு இவ ஹீரோயினை மாட்டி விடுறதுக்காக தான் இப்பெல்லாம் பண்றான்னு. ஹீரோயினை அலர்ட் பண்ணணும்னு திரும்ப ஆபீஸ்க்குள்ள ஓடுறான். இவனை இப்பவே இங்க இருந்து அனுப்பணும்னு சொல்லி சீஃப் 2 செக்யூரிட்டிஸா கூடவே அனுப்பி விட்டு இருந்திருப்பாரு. ஹீரோ அந்த செக்யூரிட்டிஸையும் மீறி உள்ள போக அவங்க பின்னாலே துரத்துறாங்க. இவன் இன்ட்ராகேஷன் ரூம் பக்கத்துல போகும்போது செக்யூரிட்டிஸ் கிட்ட வந்துட்டாங்க. அப்போன்னு கரெக்டா இவனோட டீம்ல உள்ளவங்க வந்து செக்யூரிட்டிஸை பிளாக் பண்ணிட்டாங்க. ஹீரோவும் உள்ள போயிட்டான். ஹீரோயின் கிட்ட கோசன்ல இருந்து கேஸ் எடுக்கிறாங்கன்னு சொன்னா ஒத்துக்காத, அவங்க உனக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க, நான் சொல்றது புரியுது தானே அப்படின்னு கேட்குறான். இப்பதான் இவனை பத்தி எல்லாமே இவளுக்கு தெரிஞ்சிச்சுல்ல. அவ இருந்துட்டு நீங்க என்னை யூஸ் பண்ணீங்களா, உங்க அப்பாவுக்காக பழி வாங்குறதுக்கு தான் என்கிட்ட பழகுனீங்களா, என்னை பத்தி கிசுகிசு எழுதுனது கூட கோசனை பழி வாங்குறதுக்கு தானே அப்படின்னு கண்ணெல்லாம் கலங்கி போய் கேட்கிறா. அவன் என்ன சொல்லன்னு தெரியாம முழிக்கிறான். அப்போ உங்களுக்கும் மின்ஹோக்கும் என்ன வித்தியாசம், 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு அழுதுட்டே சொல்றா. முதல்ல வேணா அப்படி இருந்திருக்கலாம், இப்ப அப்படி கிடையாது, நான் உன் மேல வச்சிருக்கிற ஃபீலிங்ஸ் உண்மையானது அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. முதல்ல வெளியில போங்க அப்படின்னு சொல்றா. அப்ப சீஃபும் வந்துட்டாரு. சரின்னு ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டான். இப்ப சீஃப் டீமை கூப்பிட்டு ப்ராசிக்யூட்டர் மெடிக்கல் லீவ்ல போயிருக்காரு, எப்போ திரும்ப வருவாருலாம் தெரியாது, இப்போ இங்கே நடந்ததெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, போய் வேலையை பாருங்க அப்படின்னு அனுப்பி விடுறாரு. இன்னொரு பக்கம் சூஹோ அவன் சேர்மன் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட எல்லா டைரக்டர்ஸையுமே அவனோட பக்கம் இழுத்தாச்சு. இவனுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறது இவனோட அசிஸ்டன்ட் தான். அவன்கிட்ட இப்போ இனிமே நான் உங்ககிட்ட சொல்றதையோ இல்லை நான் பண்ணுறதையோ என் அம்மா கிட்ட சொல்லணுமா வேணாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்போ இந்த அசிஸ்டன்ட் அவனோட அம்மா ஆளுன்றது சூஹோக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கு. இப்போல்லாம் அவன் ரொம்ப அறிவாயிட்டான். நீங்கள் என்னோட ஆளாக
இருக்க போறீங்களா இல்லை என் அம்மாவுக்கு தான் வேலை பார்க்க போறீங்களா அப்படின்னு யோசிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். அந்த அசிஸ்டன்ட் என்ன சொன்னாருலாம் நமக்கு காட்டல. இன்னொரு பக்கம் சேர்மனோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க யூராவை நம்பி கேஸை கொடுத்தாங்க. யூரா ஹீரோயினுக்கு எதிராக தான் பண்ணுவான்லாம் அவங்களுக்கு இன்னும் தெரியல. யூராக்கு கால் பண்ணி கேஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவளும் ஹீரோவை அந்த கேஸ்ல இருந்து வெளியே எடுத்துட்டேன், இனிமே எல்லாமே நமக்கு சாதகமா தான் போகும் அப்படின்னு சொல்றா. இந்த அம்மாவும் அவ சொல்றதெல்லாம் நம்புது. அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுக்கு அரெஸ்ட் வாரண்ட் கிடைச்சிருச்சுல்ல, அவளை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஹீரோவை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களா. அவன் வீட்டுல படுத்துக்கிட்டு ஹீரோயினை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். இப்போ ஒரு மீன் பிடிக்கிற இடத்த காட்டுறாங்க. ஒரு ஏரி தான், அதை சுத்தி சின்ன சின்ன ரூம் மாதிரி இருக்கு. அதுல தங்கியிருந்து மீன் பிடிப்பாங்க போல. அந்த இடத்துக்கு புதுசா ஒரு ஆள் வந்து தங்கி இருக்கிறதா அங்க உள்ள 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. யாருடா அந்த ஆள்னு பார்த்தா சேர்மன் ஒய்ஃபோட தம்பி. அந்த ஆள் இன்னும் சாகல போல, உயிரோட தான் இருக்காரு. எப்படி எப்போ ஃபைட்டர் கிட்ட இருந்து தப்பிச்சாருன்னு பார்த்தா அன்னைக்கு ஃபைட்டர் இவரோட வீட்டு பாஸ்வேர்டை போட்டு உள்ள வந்திருப்பானா. அவன் வரதுக்குள்ளவே இவர் ஜன்னல் வெளியே குதிச்சு எஸ்கேப் ஆயிருக்காரு. இப்போ இந்த மீன் பிடிக்கிற இடத்துல வந்து ஒளிஞ்சிருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோயின் ஜெயிலில் இருக்கிறா. ஹீரோ அவளை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போறான். ஆனா அவனை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டா. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை காப்பாத்துறதுக்கு இப்ப வேற வழியே இல்லாம என்ன பண்றதுன்னு யோசிச்சவன் திரும்பவும் சேர்மன் வீட்டுக்குள்ள அத்துமீறி போறான். வெளியே செக்யூரிட்டிஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஆனாலும் சேர்மனோட ஒய்ஃப் தான் சரி விடுங்க அவன் கிட்ட நான் பேசுறேன்னு எல்லாருமே வெளியில அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இந்த வாட்டி எதுக்குடா வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா டப்புனு அந்த அம்மா முன்னாடி முட்டி போட்டுட்டான். என்னப்பா மிரட்டி பார்த்தேன், நான் உண்மையை சொல்லல, அதனால இப்ப கெஞ்சுறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இல்ல இந்த வாட்டி நான் என் அப்பா விஷயமா வரல, ஹீரோயின்காக வந்திருக்கேன். நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும், அவளை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான். என்னடா என்னோட மருமகளை நீ எதுக்கு காப்பாத்தணும்னு சொல்ற, அப்போ உனக்கும் அவளுக்கும் நடுவுல அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஹீரோ அப்படியே அமைதியா இருக்கான். எப்போ இருந்துடா சொல்லவே இல்லை, அவளுக்காக உன் அப்பாவை கொலை பண்ண என் காலிலே வந்து விழுந்து கிடக்குற, பழி வாங்குற எண்ணத்தெல்லாம் அவளுக்காக விட்டுட்டியா அப்படின்னு கேட்க அவன் அமைதியா அப்படியே முட்டி போட்டு உட்காந்துருக்கான். இப்போ நான் உனக்கு உதவி பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லும்போது இவன் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சவே ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த அம்மா இந்த விஷயத்துக்கு பதிலாக நான் உனக்கு வேற ஒரு விஷயம் பண்றேன், உன் அப்பாவை நான் எதுக்காக சாகடிச்சேன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த அம்மா ஒரு காரணம் சொல்லும் பாருங்க. கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க. என்ன காதலிச்சதால தான் உன் அப்பாவை நான் சாகடிச்சேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்குள்ளவே எபிசோட முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோட்ல தான் இதோட கண்டினியூஷன் இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம பாருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.